Vanakkam and hi, welcome to Copy and Conversation. As always, yeah, I love sharing that. Coffee in சொல்றத விட அது காப்பின்னு சொல்றதுல it's a kind of an emotion that I carry with that. As a child, I remember asking my mother, "Amma, ஒரு காப்பி கிடைக்குமா?" Like more than going for a coffee. When I got corporated, that's when I started. Anna, can I get coffee? Coffee, everything got mixed up. So today's show, yes, you just see, if you're there on YouTube, you can see on the screen next to me is Mm, Mr. Ram Kumar Natrajan. mm. Also, we call him as Annachi. I have lots to share about him and giving the space. And welcome, Ram. Vanakkam. Thank you, Mira. Vanakkam. It's nice to be part of the show, Copy and Conversations. So I'm really happy. Yeah. So, like you have already added fun over there. Mm. So, this is going to be a bilingual connect to all of you, Tamil and English. So, Okay. a comfortable language, we are going to connect and talk. English எதற்காகனா because people connect Tamil in a Tanglish way. So, that's the reason over here. So, Mm. if I have to give you a brief, Ram Patin, to our audience, if I have to say that, அவங்க LinkedIn profile பார்க்குறப்போ what is mentioned is he is a humor coach, a stand-up comedian, and yes, he is also associated with an IT organization. He's working over there. I've been watching his videos Instagram la, and then when I got connected with him on LinkedIn, it has been, like a direct connect, and I could really connect a lot in terms of that Annachi and lots more. As we go with the copy and the conversation, we'll get to know more. Mm. எப்படி ஸ்டாண்டப் கமேடியனா இல்லாட்டி ஹியூமர் கோச் அப்படின்ற ஒரு இது உங்களுக்கு வந்துச்சுங்க லைக் தாட். Actually, அதாங்க I finished my engineering in 2006. அதுக்கப்புறம் I got into IT. காலேஜ் டைம்லேயே எனக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஸ்டேஜ் ஸ்பீக்கிங் அதுலலாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. இன்ஃபேக்ட் ஃபைனல் இயர்லலாம் we had Solomon Papaya in our ஓ, college, ஓகே. and I was part of the debate team. We spoke along with him. So அதெல்லாம் இருந்தது. School daysல, yeah, from my sixth standard, the debate and all those things were always there. அது எல்லாமே தமிழ்ல ஐ யூஸ் டு டூ. ஸ்கூல் டைம்ல இருந்து ஐ ஸ்டடி ஸ்கூல் கால் சென்ட் ஜான்ஸ் ஸ்கூல்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில. ஐ ரெப்ரசன்ட் த ஸ்கூல் இன் ஆல் த இன்டர் ஸ்கூல் கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் அப்பயே உண்டு. காலேஜ்லயும் ஐ ரெப்ரசன்டட் ஆர் காலேஜ் இந்த ஆர்இசி திருச்சி, இப்போதான் ஆமா. என்ஐடி, அப்போ அது ஆர்இசின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா எஸ், அங்கெல்லாம் எஸ். ஃபெஸ்டம்பர்னு நடக்கும். ஃபெஸ்டம்பர் தமிழ் மன்றம் கல்ச்சரல்ஸ் ஆர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் த ஓகே. ஸ்டேட். பயங்கரமா கண்டக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் போய் ஐ காட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அது எல்லாமே காலேஜ் வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் திருநெல்வேலியில இருந்ததுனால ஐ ஃபினிஷ் மை இன்ஜினியரிங். அப்புறம் ஐ காட் இன்டு கார்பரேட் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வந்தது. இங்க வந்த உடனே டோட்டலா எல்லாத்தையுமே விட்டுட்டேன். ஆல் தோஸ் இன்ட்ரெஸ்ட் வேனிஸ்ட் அவே. அவ்வளவுதான், ஓகே. அப்படியே போயிருச்சு. ஐ ஸ்டார்டட் மை கார்பரேட் லைஃப், ஐடி, ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், இப்படி போயிருச்சு. அப்படியே வேற சைடு போயிருச்சு. அதுக்கப்புறம் டில் 2011-12 நத்திங் வாஸ் தேர். 6 years. தென் ஐ ஸ்டார்டட் பிளாகிங் a little bit. சும்மா சரி நமக்கு ஏதோ ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கு, அதை எங்கேயாவது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் பிளாக் கால் நெல்லை நண்பன் .com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு ஐ ஸ்டார்டட் ரைட்டிங். அண்ட் ஸ்லோலி இட் ஸ்டார்டட் கோயிங் ரியலி வெல். பீப்புள் ஓகே. ஸ்டார்டட் கைண்ட் ஆஃப் கெட்டிங் கனெக்டட் டு மை வே ஆஃப் ரைட்டிங். நானுமே ரொம்ப லைட் வெயிட்டட் டாபிக்ஸா எழுதுவேன். ட்ரெண்ட், கிரிக்கெட்டு, சினிமா, அது மாதிரி ஓகே. லைட் வெயிட்டட் டாபிக்ஸ் ஐ வாஸ் ரைட்டிங். Then my writings got published in Vigadanlalam kuda. They featured in ஓகே. one column. I started writing reviews for some of the movie websites at that time. ஓகே. இதெல்லாம் யூடியூப் ரிவ்யூவர்ஸ், இந்த ப்ளூ சட்டை மாறன் இந்த டயத்துக்குலாம் முன்னாடி, பிரசாந்த் ஓகே. அவங்க காலத்துக்குலாம் முன்னாடி, பீப்புள் ஸ்டார்டட் வெயிட்டிங் ஃபார் மை ரிவ்யூஸ். மை பிளாக்ஸ்ல வண்டர்ஃபுல். வந்து எழுதிட்டு பார்த்துட்டு அதை பார்த்துட்டு படத்துக்கு போறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. தெர் வாஸ் அ டைம். ஓகே. அதுக்கப்புறம் 2015 ஐ ஜாயின் த நியூ கம்பெனி. அது வரைக்கும் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். அண்ட் இந்த கம்பெனில தெர் வாஸ் திஸ் ஒன் ஆர்கனைசேஷன் கால் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு. ஆக்சுவலா இட் இஸ் ஃபார் யர் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். ஆமாங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே அது இருந்தது. பட் 8-9 years அந்த டச்சே விட்டு போயிருச்சு. திரும்ப அகைன் ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் தட் அண்ட் ஐ ஜாயின் தட். அதுல வந்து ஃபியூ ஸ்பீச்சஸ் ஐ வாட்ச்ட் ஆன் யூடியூப். அதுல தெர் இஸ் ஒன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஸ்பீச் கால்ட் த பவர் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எனிபடி கேன் வாட்ச். இட்ஸ் a nice speech actually. It's done by one guy from Dubai or UAE. His name is Muhammad Al Qahtani. So he gave that speech, and அந்த ஸ்பீச் பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி நான் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணல. எங்க கம்பெனிலே இருந்தவொடனே ஐ வெண்ட் அண்ட் ஜாயின் த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்.
அது இட்ஸ் ஆல் அபவுட் பப்ளிக் ஸ்பீக்கிங். யூ Okay. யூ கேன் கோ ஆன் ஸ்டேஜ் அண்ட் ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் தேர் வில் பி பீப்புள் ஹூ ஹெல்ப் யூ வித் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஆல் தட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் ஐ SWOT ஸ்டார்டட். அனாலிசிஸ் நடந்துச்சு இல்லைங்களா? ஆமா. இட் இஸ் ஆல்வேஸ் எல்லாமே எல்லா கைண்ட் ஆஃப் வெரி வெரி சீனியர் ஸ்பீக்கர்ஸ் ஆல்சோ தே வில் கிவ் யூ சம் வெரி குட் இன்புட்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ அதுல போகையில திஸ் ஒரு 4-5 இயர்ஸ் ஆஃப் ரைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ப்ரேயரா எனக்கு வந்து ஸ்டேஜ் ஸ்பீக்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. ஸோ ஐ ஸ்டார்டட் கம்பைனிங் மை ஹியூமர் தேர். ஈவன் ஃபார் சீரியஸ் டாபிக்ஸ் ஐ ஸ்டார்டட் கிவிங் ஹியூமரஸ் ஸ்பீச்சஸ். ஸோ அந்த மாதிரி இட் ஸ்டார்டட் கோயிங் ஆன் அண்ட் டோஸ்ட் மாஸ்டர்ஸ். அதுல ஐ ஸ்டார்டட் லைக் கோயிங் லெவல்ஸ். கார்பரேட் எங்க கார்பரேட் லெவல்ல காம்படிஷன்ஸ் வின் பண்றது கான்டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆமா. ஹியூமரஸ் ஸ்பீக்கிங் கான்டெஸ்ட்னு ஒன்று இருக்கும். தென் ஐ ஸ்டார்டட் வின்னிங் இட் அட் லைக் இன்டர் கார்பரேட் லெவல். ஒரு 10 கார்பரேட்டுக்கு நடுவில் நடக்கிற கான்டெஸ்ட்லாம் ஐ ஸ்டார்டட் வின்னிங். தென் ஒரு 50 கார்பரேட்டுக்கு நடுவில் டிவிஷன் லெவல்னு சொல்லுவாங்க, அது ஐ ஸ்டார்டட் வின்னிங். ஸோ ஐ Okay. ஸ்டார்டட் கோயிங் அப். பட் அதுல வந்து அது அவ்வளவுதான். இட் கோஸ் டில் சம் லெவல் அண்ட் இட் ஸ்டாப்ஸ். அதுக்கு மேல அது என்ன பண்றதுன்னு தெரியாது. லைக் யூ வின் சம் கான்டெஸ்ட், யூ கான்ட் கோ பியாண்ட் சம் லெவல்ஸ், யூ கான்ட் ஆமா. கம் டவுன் டு சம் லெவல். ஸோ இட் ஸ்டாப்ஸ் தேர். அதுக்கப்புறம் என்ன பண்ணனே தெரியாம ஐ வாஸ் அட் தட் பாயிண்ட். அப்போ Okay. எங்க கிளப்ல தேர் வாஸ் திஸ் ஒன் பர்சன் கால்ட் கார்த்திக். அவர் வந்து ஹீ செட், ராம் நீங்க வந்து why don't you explore stand up comedy, you are very good in humor speaking, you have the capability of making anyone laugh within like a few minutes of your speech when you start, so why can't you explore அப்படின்னோடனே I registered for one open mic ன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டாண்ட் அப் ஆமா. காமெடியில். ஃபார் எனி ஆர்ட் ஃபார்ம் ஓப்பன் மைக்ஸ் ஓப்பன் ஹேப்பன் மைக். இன் தி சிட்டி. ஆமா. ஸோ Yes. நான் ஒரு ஏவம் ஸ்டாண்ட் அப் தமாஷா கண்டக்ட் பண்ற ஒரு ஓப்பன் மைக்குக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போனேன். ம். போனா த வைப் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நாங்க இங்க ரொம்ப கார்பரேட்டா ரொம்ப அப்படிலாம் பேசுவோம், அங்க கம்ப்ளீட்டா வைபே வேற மாதிரி இருந்துச்சு. Okay. போய் பயங்கரமா அடி வாங்கிட்டு வந்தேன். யாருமே சிரிக்கலாம் இல்ல, நத்திங் Okay. ஹேப்பன். ஐ ஃபெல்ட் சோ எம்பாரஸ்ட் ஆன் ஸ்டேஜ். எனக்கு வந்து அவ்வளவுதான், எப்போ ஐ ஃபினிஷ் மை 4 minutes அண்ட் ஐ கேம் டவுன் அண்ட் ஐ கேம் ஹோம். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைச்சு நான் விட்டுட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 months ஐ டென்ட் கோ எனிவேர், நத்திங் ஹேப்பன். Okay. அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த ஃப்ரெண்ட் கெப்ட் ஆன் புஷிங். இல்ல நீங்க ஒரு வாட்டிலாம் யூ ஷுட் நாட் ஃபீல் தட் வே, யூ ஹேவ் டு கீப் ட்ரைங், யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ட்ரைங் அகைன். இல்ல உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, யூ வில் ஃபைண்ட் தட். எனக்காக ஒரு 5-6 வீக்ஸ் போங்கன்னு கார்த்திக்னா ஒரு ஃப்ரெண்டு, அவர் ஹீஸ் ஒரு யங்கர் பிரதர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஹீ ஸ்டார்டட் புஷிங் மீ, போங்கராம் சொல்லிட்டே இருந்தாருன்ட்டு அவருக்காக. அதுக்கப்புறம் சரி ஏவம் லெவல்ல பெரிய மைக்கு கொஞ்சம் பயங்கர பாப்புலர் கமீடியன்ஸ் வர இடத்துக்குலாம் போனா நம்மளுக்கு அப்படி ஃபீல் ஆகுது போல இருக்கு, நம்ம கொஞ்சம் கம்மியா போலான்ட்டு ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் அதர் மைக்ஸ். அப்போ தங்கிலீஷ் காமெடின்னு ஒரு குரூப் இருக்காங்க ஆக்சுவலா. ஆமா. பட் ஓகே, அவங்க வந்து போரூர்ல தே வேர் கண்டக்டிங் மைக்ஸ் ஆக்சுவலா அப்போ. Okay. ஸோ நாங்க அந்த இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஐ வென்ட் ஃபார் தட் ஓப்பன் மைக் போரூர்ல. அங்கேயும் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ் ஐ வாஸ் டூயிங் இன் இங்கிலீஷ் ஒன்லி பண்ணிட்டு இருந்தேன். பட் ரொம்ப யாரும் சிரிக்கல, எனக்கு ஒரு ஃபீலே வரல. பட் ஐ kept a challenge to myself. Okay, you go consistently for 8 weeks. Okay. Every Friday it was happening. And then from Porur they changed to OMR. இங்க சேஞ்ச் பண்ணாங்க ஆக்சுவலா, Okay. அர்பன் தேசி ஹவுஸ்ல. ஸோ அங்க ஐ ஸ்டார்டட் கோயிங் ரெகுலர்லி. அங்க ஒரு நல்ல வைபா இருக்கும் அந்த மைக் ஆக்சுவலா, ஒரு சின்ன ரூமு. பட் வி யூஸ் டு கெட் சம் 5-6 people ரெகுலர்லி. ஒரு 4-5 வீக்ஸ்லேயே ஐ ஸ்டார்டட் கெட்டிங் ஹோல்ட் ஆஃப் இட். எனக்கு வந்து ஓகே நம்ம இங்கிலீஷை விட கொஞ்சம் தமிழ் பண்ணாலே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் பெர்ஃபார்மிங் இன் தமிழ்லாம். அப்படியே ஐ ஸ்டார்டட் கெட்டிங் ஹோல்ட் ஆஃப் இட். ஒரு 8 weeksல ஐ வாஸ் லிட்டில் பிட் கான்ஃபிடென்ட். ஐ வாஸ் ஏபிள் டு கெட் அட்லீஸ்ட் 1-2 laughs in my 5 minutes. அந்த மாதிரி ஐ ஸ்டார்டட் கெட்டிங் கம்ஃபர்டபிள் ஆன் ஸ்டேஜ் ஆன் திஸ் ஆர்ட் ஃபார்ம். எனக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் முன்னாடியே இருந்தது, இந்த ஆர்ட் ஃபார்ம்ல ஐ ஸ்டார்டட் கெட்டிங் கம்ஃபர்டபுள். அதுக்கப்புறம் தான் அந்த கவுண்டர் கல்ச்சர் காமெடி கிளப்னு ஒரு கிளப் ஆழ்வார்பேட்டில் ஆரம்பிச்சாங்க. தென் தே ஸ்டார்டட் கிவிங் மீ ஸ்பாட்ஸ். ஸோ ஐ ஸ்டார்டட் பெர்ஃபார்மிங் தேர். அப்படிலாம் லைக் ஒரு 7 months 8 months ஐ வாஸ் பில்டிங் அண்ட் தென் பேண்டமிக் கேம். அவ்வளவுதான், ஆல் கிளப்ஸ் ஆர் க்ளோஸ்ட், எல்லாமே முடிஞ்சு போச்சு, நத்திங் வாஸ் ஹேப்பனிங். என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே இருக்கையில தான் ஐ ஸ்டார்டட் புட்டிங் அவுட் சம் ஸ்மால் வீடியோஸ்லாம் யூடியூப்ல. நானும் ஃப்ரெண்டு வில்லியம்ஸ்னு ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருக்காரு, ஜூம்லலாம் கூட ஸ்டாண்டப் காமெடிலாம் பண்ண ட்ரை பண்ணோம். பட் நத்திங் வாஸ் ஹேப்பனிங் மச். அப்படி இப்படி கொஞ்சம் இழுபறியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ சரி ஏதாவது ஆன்லைன் மீடியால போடலான்ட்டு வி ஸ்டார்டட் டூயிங் சம் ஸ்கெட்ச் வீடியோஸ்லாம். அப்போ சும்மா ஏதாவது போட்டுட்டு இருக்கையில அப்போதான் இந்த ஆன்லைன் சைட்லாம் கொஞ்சம் பில்ட் ஆக ஆரம்பிச்சது, ஃபாலோயர்ஸ் அதெல்லாம் அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. அப்படி போட்டே இருக்கல. பட் என்ன பண்ணேன்னா, நான் அதுக்கு முன்னாடியே அந்த பேண்டமிக் முன்னாடியே ஒரு வாட்டி ஒரு 20 minutes பெர்ஃபார்ம் பண்ணதை ஐ ரெக்கார்டட் ஐ ஹேட் அ ஃபுட்டேஜ். ஸோ இப்போ எதுவும் ஷோலாம் நடக்கல, இந்த கண்டென்ட் வச்சு என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னே அதை கட் பண்ணி நான் யூடியூப்ல போட்டு விட ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலா கூகுள் மேப்ஸ் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணேன் இனிஷியலா. கூகுள் மேப்ஸ் நான் பார்த்தேன். அது இட் வென்ட் வெல் ஃபார் அ ஃபர்ஸ்ட் டைம்.
கை ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரே இல்லாத ஒரு புது சேனல்ல போட்ட வீடியோக்கு வித்தின் 3-4 மந்த்ஸ் இட் ஹிட் 100K அப்போ. ம். ஸோ எனக்கு சரி ஓகே மக்களுக்குமே பிடிக்குது. ஸோ ஐ திங்க் வி கேன் எக்ஸ்ப்ளோர்ன்ட்டு. பட் இப்போ ஷோஸ்லாம் ஒன்றும் நடக்கலன்ட்டு ஆன்லைன்ல யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதுலயே வி ஸ்டார்டட் டூயிங் திங்ஸ் அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் வேவ்க்கும் செகண்ட் வேவ்க்கும் நடுவில் சம் ஈவெண்ட்ஸ் ஸ்டார்டட் ஹேப்பனிங் Yeah. இல்லையா? அப்போ வந்து ஏவம் ஸ்டாண்டப் தமாஷா கேம் அப் வித் ஒன் ப்ராஜெக்ட் இன் கொலாபரேஷன் வித் சாரிகாமா. சாரிகாமான்னு ஒரு கம்பெனி இருக்காங்க ஆக்சுவலாக. அவங்க கூட சேர்ந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 60 வீடியோஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் காமிக்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. தென் ஐ சென்ட் மை கூகுள் மேப்ஸ் வீடியோ அண்ட் ஃபியூ அதர் வீடியோஸ் ஃபார் தட். அப்போ தே Okay. செலக்டட் மீ. சரி வாங்க நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல ஐ வெண்ட் அண்ட் பெர்ஃபார்ம்ட். அப்பதான் ஒரு 2 வீடியோ ஐ டிட். அந்த ஜூம் மீட்டிங்ஸை பத்தி ஒரு வீடியோ, அதுல கூட ஒரே ஒரு பிட் ஜூம் வெட்டிங்ஸ் பத்தி நான் பேசினது வாட்ஸ்அப்ல எல்லாம் நிறைய சுத்துச்சு ஆக்சுவலா. அதுக்கப்புறம் அந்த லைஃப் ஆஃப் அன் ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜர் இந்த 2 வீடியோ இட் ஹேப்பன் இன் தட் ப்ராஜெக்ட். Okay. அது வரையில அந்த வீடியோ வந்து அதுக்கப்புறம் செகண்ட் வேவ்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் when it got released அந்த லைஃப் ஆஃப் an IT ப்ராஜெக்ட் மேனேஜர் got a good reach actually. Okay. Like many IT people started connecting to it and they connected on Instagram, LinkedIn, everywhere and they said we really enjoy your videosலாம். அதுக்கப்புறம் Okay. அதே ப்ராஜெக்ட்ல இன்னொரு 2 வீடியோ it happened. ஸோ அதில் ஒரு 5 வீடியோ யூடியூப்ல ஏவம் ஸ்டாண்டப் தமாஷா சேனல்லையும் வந்துச்சு, இதுவும் வந்துச்சு. ஸோ அதில் இட் ஸ்டார்டட் பிக்கிங் அப். இப்போ Okay. கரெக்டா அந்த செகண்ட் வேவ்லாம் முடிஞ்சு ஓப்பன் அப் ஆகல ஐ ஆல்சோ ஹேட் மை லைக் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மெட்டீரியல் ஐ ஹேட் இட் ரெடி. அப்புறம் Okay. சொக்கலிங்கம்னு இன்னொரு கமீடியன் இருக்காரு, அவருமே ஏவம்ல ஜிவிஎம் ஃபேன்ஸ்னா அவரோட வீடியோ ஒன்று பயங்கர வைரலான வீடியோ. சரி Uh, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்னதா ஒரு ஷோ மாதிரி பண்ண ஆரம்பிச்சோம். தென் பீப்புள் ஸ்டார்டட் கமிங். அதுக்கு முன்னாடிலாம் எங்களுக்கு 2 டிக்கெட் விற்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நமக்காக 2 பேர் கூட வரமாட்டாங்க. பட் இந்த வீடியோ வைரலிட்டிக்குலாம் அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 50 மெம்பர்ஸ் 60 மெம்பர்ஸ் டிக்கெட் வி வர் ஏபிள் டு செல் ஈஸி. சென்னையிலலாம் பண்ணா, பெங்களூர்ல எங்க போனாலுமே. ஸோ பீப்புள் ஸ்டார்டட் கம்மிங். அப்படிதான் ஸ்லோலி ஐ பில்ட் ஆன் இட். ஸோ ஐ எம் பேசிக்லியே கோவிட் பேட்ச் கமீடியன். நான் கோவிட் பேட்ச்ல தான் ஸ்டார்டே பண்ணேன் ஆக்சுவலா. ஸோ எல்லா பசங்கள்லாம் ஜூம் கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி நான் என்னோட மெட்டீரியல் ஃபுல்லாக ஜூம் மைக்ஸ், ஜூம் ஷோஸ் இதில் தான் பில்டே பண்ணது ஆக்சுவலா. ஸோ அதில் தான் அந்த ப்ரொஃபைல் பில்ட் பண்ணி வரையில அப்படிதான் இந்த ஸ்டாண்டப் காமெடி ஜேர்னி இட்ஸ் கோயிங் ஆன். பட் இட்ஸ் கோயிங் குட் அண்ட் ஸ்டெடி நவ் ஆக்சுவலி. Very nice. My best wishes that இது இன்னமும் நிறைய நீங்க பண்ணணும் and you should get more of recognitions ன்ற ஒரு wishes தான். Ram, you know what, like அது சொல்லுவாங்க, எந்த இமோஷனுமே to get it done through someone is a difficult task. Like சில பேர் சொல்லுவாங்க ஒருத்தர் அழ வச்சிடலாம். I mean அது கூட சில டைம் ஈஸியா இருக்காது. பட் அந்த சிரிக்க வைக்கிறது மத்தவங்கள, you know, like when people come for your shows, உங்க ஷோல இல்ல ஏதாவது ஹியூமர் ஷோன்னு இருக்கிறது, ஒரு சில பேர் எப்படி வருவாங்கன்னா, நீங்க என்ன சொல்லி என்னைய சிரிக்க வைப்பீங்க அப்படின்ற ஒரு தாட்ல கூட வருவாங்க. ஐம் ஷூர் கரெக்ட். திஸ் ஹேப்பன்ஸ் இல்லையா? அவங்க சிரிக்க அந்த சிரிப்பா அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்கார்ந்திருப்பாங்க. லைக் தே ஹேவ் கம் ஃபார் சம் ரியாலிட்டி ஷோல வந்து சிரிக்காம இருந்து ஒரு அவார்ட் வாங்கணும்ன்ற ஒரு இது மாதிரி. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹேவ் யூ? இல்ல நிறைய பண்ணுவோம். சி எஸ்பெஷலி பப்ளிக் ஷோஸ், டிக்கெட்டட் ஷோஸ்லாம் வரவங்க நம்மளுக்காக டிக்கெட் வாங்கி நம்மளை பார்க்கணும்னு சிரிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்ல வருவாங்க. அந்த கிளப்புக்குன்னு ஒரு வைப் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இட் ஹேப்பன்ஸ். பட் அங்கேயுமே சில பேர் ஃபர்ஸ்ட் ரோல வந்து உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. அது வி டூ திஸ் ஒன் திங் கால் க்ரௌட் ஒர்க். நாங்கள் அவங்களே என்கேஜ் பண்ணுவோம். ஏன் சிரிக்காம இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசி வி வில் ட்ரை டு இன்வால்வ் தெம். அதுக்கப்புறமும் வில் ட்ரை ஆர் பெஸ்ட் டு மேக் ஷுர் தட் எவ்ரிபடி இஸ் லாஃபிங். ஏதாவது ஒரு வகையிலையாவது என்கேஜ் பண்ணிட முடியுமா, இல்லை அவங்கள வச்சு ஏதாவது ஜோக் பண்ண முடியுமா, இல்லை அவங்களுக்கு என்ன ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்களா, வாட் எவர் இட் இஸ் வில் ட்ரை டு மேக் ஷுர் தட். ஸோ பப்ளிக் ஷோஸ்ல இட் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் அவுட் மோஸ்ட்லி, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் சில பிரைவேட் ஷோஸ்ல அது நடக்கும் ஆக்சுவலா. வந்து உட்காந்துட்டு நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேருக்குள்ள நாங்க கிண்டல் பண்ணி சிரிப்போம் பாரு ஒரு சிரிப்பு, அதை விட நீ என்னடா எங்களை சிரிக்க வச்சிருக்கா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க ஆக்சுவலா. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஐ வில் நெவர் பெர்ஃபார்ம் மை கண்டென்ட். நான் இறங்கிடுவேன், நான் அவங்களோடய சேர்ந்துருவேன். அவங்களோடய சேர்ந்துட்டு ஐ ட்ரை டேக்கிங் சம் இன்டர்னல் ஜோக்ஸ். அவங்க ஒருத்தர் கலாய்க்க ஆரம்பிப்பாங்க. நம்ம கொஞ்சம் என்கேஜ் ஆகி பேச ஆரம்பிச்சாங்க. இவன் பாருங்க, இவன் அப்படிதாங்க அன்னைக்கு அது பண்ணாங்க அப்படிங்கல, அவர் என்னங்க பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஐ வில் மேக் இட் அ டயலாக். அப்படி வி வில் பி ஏபிள் டு கிராக் ஆக்சுவலா ஓரளவுக்கு. பட் அதையும் தாண்டி சம் ஷோஸ் இட் பேக் ஃபயர்ஸ் வென் கைண்ட் ஆஃப் சி ஸ்டாண்டப் காமெடியிலே எப்படின்னா, இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் சம் பிரைவேட் ஈவெண்ட் அண்ட் தெர் இஸ் காக்டெயில் இன்வால்வ்னா அது கஷ்டம் தான். அகைன் பீப்புள் வில் பி ஆஃப் அ டிஃப்ரெண்ட் வைப். அதுக்குன்னு சில டாக்டிக்ஸ் அண்ட் நுவான்சஸ்லாம் இருக்கு உள்ள போய் பண்றதுக்கு. ஸோ இட் டிபெண்ட்ஸ். பட் இந்த மாதிரி ஆடியன்ஸ்லாம் நாங்கள் நிறைய பார்ப்போம். என்னன்னா சில ஈவெண்ட்ஸ் எப்படி ஆயிடும்னா, நம்ம ஒரு ரொம்ப யங் க்ரௌடு தான் வருவாங்க இந்த ஏரியாவுக்கு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போவோம். பார்த்தா அபோவ் 70-75 ஏஜ் குரூப் பீப்புள் தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த கண்டென்ட் வந்து யூ ஹேவ் டு ஸ்விட்ச் இன் யுவர் மைண்ட். நீங்க வந்து கரெக்டாக அவங்களுக்கு ஏத்தாப்புல கண்டென்ட் வந்து யூ ஹேவ் டு ஃபிஷ். பட் இட் கம்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ். அது கொஞ்ச நாள்ல தானா வரும் ஆக்சுவலா.
யாராவது ஒருத்தர் சிரிக்காமலே இருக்காங்கன்னா நீங்க அவங்களை எப்படி என்கேஜ் பண்றது, என்ன ப்ராப்ளம்னு அவங்ககிட்ட எப்படி பேசி அவங்கள கனெக்ட் பண்றது, அதையும் தாண்டி இருக்காங்கன்னா யா லீவ் தம் அலோன் அண்ட் பெர்ஃபார்ம் ஃபார் ரிமைனிங் பீப்புள். ஆக்சுவலா அவ்வளவுதான். அந்த பிகாஸ் ஒருத்தருக்காக அவங்க நம்ம டிசைட் பண்ணி வந்திருக்காங்க நான் ஆ இப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு. கரெக்ட். ஒரு சிலர் பயங்கரமா ஹெக்கிள் பண்ணுவாங்க. ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துட்டு நம்ம பேசுறது கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா தம்பி இப்படிதான், நீங்க சொல்றது கரெக்ட் தான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா அது பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ வி ஹேவ் சம் டாக்டிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் டு புட் டவுன் ஹெக்லர்ஸ். அவங்களை வந்து சாஃப்டா சொல்லி புரிய வைக்கலாம். ஒரு சிலருக்கு நம்ம ஹெக்கிள் பண்றோன்னே தெரியாம பண்ணுவாங்க வயசானவங்க. ஆமா, அவர் ஆமா. பேசுறாரு நம்மளும் கூட பேசுறோம், சும்மா தானே பேசிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அவங்களெல்லாம் ஒரு மாதிரி ஷட் டவுன் பண்ணிடலாம். ஒரு சிலர் பர்பஸா வந்து உட்காந்துட்டு உங்களை புட் டவுன் பண்ணணும், என்ன நீ என்ன சொல்ற அப்படின்னு ஹெக்கிள் பண்றவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு சில டாக்டிக்ஸ்லாம் இருக்கு. ஆக்சுவலா ஸ்லோலி வில் ஸ்டார்ட் அண்ட் தென் சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு ஃபோர்ஸ் ஆல்சோ. அப்ப என்னன்னா யூ ஹேவ் டு மேக் ஷுர் எவ்ரி அதர் ஆடியன்ஸ் இஸ் இன் யோர் சப்போர்ட். ஏன்னா நீங்களே ரொம்ப மொக்கையா ஒரு ஷோ பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப படுமோசமா போயிட்டு இருக்கீங்க, ஆடியன்ஸ் வில் பி இன் சப்போர்ட் ஆஃப் த ஹெக்லர். அதாவது ஒரு படம் வந்து ரொம்ப மொக்கையா இருக்கையில தியேட்டர்ல யாரோ ஒருத்தன் கத்துனான்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு ஒரு சீனை கலாய்ச்சி கத்துனானா அவனுக்கு சப்போர்ட் ஜாஸ்தியா இருக்கும், சிரிப்பாங்க போயிட்டு இருப்பாங்க. அதே ஒரு நல்ல படத்துல கத்துனானா தேல் அவனை திட்டுவாங்க, டேய் கத்தாதரா சும்மாறா அப்படின்ட்டு. ஸோ அதே டாக்டிக்ஸ் தான் லைவ் ஷோஸ்க்கும் வரையில ஆக்சுவலா. ஸோ அந்த ஹெக்லரை நீங்க புட் டவுன் பயங்கர ஃபோர்ஸா பண்றீங்க இல்ல, அவனை ஏதாவது பயங்கரமா புட் டவுன் பண்ணி தான் நீங்க ஹெக்கிள் பண்றதை ஸ்டாப் பண்ண போறீங்கன்னா யூ ஷுட் மேக் ஷுர் தட் என்டையர் ரூம் இஸ் இன் யுவர் சப்போர்ட். நீங்க அவனை பயங்கரமா கலாய்ச்சி அவனை புட் டவுன் பண்ணல த ரூம் ஷுட் அப்லாட். அப்படின்னா தான் அவன் அதுக்கு அடுத்து அடங்குவான். நீங்க சொல்றதுக்குலாம் ரூம் அப்லாட் பண்ணாம அவன் சொல்றதுக்கு ரூம் அப்லாட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா ஷோ டைம் வேற மாதிரி ஆயிடும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். சி க்ரௌட் வந்து எவ்ரி ஷோ இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். லைக் எவ்ரி ஷோ, எவ்ரி ஆடியன்ஸ், எவ்ரி ரூம், எவ்ரி வென்யூக்குன்னு ஒரு சில டைனமிக்ஸ் இருக்கு. ஆடியோ வீடியோ இட் மேட்டர்ஸ், எல்லாமே இட் மேட்டர்ஸ் ஆக்சுவலா. சி இப்போ சிங்கிங்கே கஷ்டம் தான், சிங்கிங்கே ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட்லாம் ரொம்ப வேணும், ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவாங்க. பட் என்னன்னா இப்போ ஒரு கவனிக்கவே இல்லை ஆடியன்ஸ்னா கூட அவங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் சிங்கிங் கமிட் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்க கண்ணை மூடிட்டு பாடலாம், அவங்களுக்கு அவங்களே என்ஜாய் பண்ணி பாடிட்டு போகலாம். ஆனா காமெடி அப்படி கிடையாது. லைக் யூ ஹேவ் டு மேக் ஷுர் தட் யூ கெட் ரெஸ்பான்ஸ் ஃபார் எவ்ரி லைன் யூ சே. ஒரு ஜோக்கும் ஒர்க் ஆகுதான் நீங்க பார்த்தா தான் யூ வில் கெட் தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா நீங்க பாட்டுக்கு அரை மணி நேரம் வேற எங்கேயோ பார்த்துட்டு பேசிட்டு வர முடியாது ஆக்சுவலா. ஸோ இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் டைனமிக்ஸ். அது மசில் மெமரிலாம் நிறைய இன்வால்வ். ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் யர் கண்டென்ட் பேங்க் அண்ட் இந்த ஆடியன்ஸ்க்கு இந்த கண்டென்ட் தான் வரும்ன்றத டைனமிக்கா யூ ஹேவ் டு ஃபெச். யூ கான்ட் கோ வித் எனி சாரி. You need to have a thick skin. Yeah. That definitely that comes with time. அது especially with this ஆன்லைன்லலாம் நீங்க போகையில the kind of abuse we face, ஆட்டோமேட்டிக்கா அந்த திக் ஸ்கின்லாம் வந்துரும் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் நம்ம அம்மா அப்பா ஒய்ஃப் திட்டுறதுலாம் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது, வலிக்கவே வலிக்காது. இட்ஸ் ஆல் கூல் அப்படின்ற மாதிரி போயிடும் ஆக்சுவலா. தென் இதுக்கு மேலலாம் என்னெல்லாம் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த மூடுக்கு போயிடும் ஆக்சுவலா. எவ்வளவோ பார்த்துட்டோம், இது ஆமா பார்க்க முடியாதா? Fine. ஸ்கின் ஆட்டோமேட்டிக்கலி டெவலப்ஸ். Yeah. I think once we understand the problem area, rather than running from it, we build that skin, right? Correct. To face it. Okay. இப்போ நீங்க வந்து like in a humor coach நீங்க சொல்றீங்க, the humor is your niche அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? Correct. So whom do you actually admire, or if someone like a role model சொல்லலாமா, இல்ல someone whom you really admire? Would you like to share their names here? சி ஹியூமர் கோச்சிங்கிறது as such இது வரைக்கும் யாரும் இங்கே பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஹியூமரை மட்டுமே ஐ வில் கோச் யூ ஆன் ஹியூமர் அப்படின்ட்டு. அதுவுமே நான் இப்போதைக்கு ஐ டூ ஃபார் ஃபியூ பீப்புள் அட் லைக் வெரி ஹை லெவல் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் இருக்கவங்க. தே வில் ஹாவ் டு டூ அ லாட் ஆஃப் இல்லையா பப்ளிக் டாக்ஸ், பெப் டாக்ஸ், அதெல்லாம் பண்ணல. தே வில் ஹாவ் கண்டென்ட் பட் தே மைட் நாட் நோ ஹவு டு டெல் தட் இன் அன் என்கேஜிங் வே. கரெக்டா? ஸோ சம் பீப்புள் ரியலைஸ் தட் அண்ட் தே வில் கம் டு மீ சேயிங் தட் எனக்கு வந்து இதை வந்து இன்னுமே கொஞ்சம் என்கேஜிங்காக கொஞ்சம் ஹியூமரஸாக சொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. சி ஐ வாண்ட் ஹெல்ப் யூ வித் ஆல் த ஸ்டேஜ் டாக்டிக்ஸ், பிகாஸ் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. வாய்ஸ் மாடுலேஷன் இருக்கு, பாடி லாங்குவேஜ் இருக்கு, லைக் த ஹவு யூ ஆர் கம்ஃபர்டபுள் ஆன் ஸ்டேஜ்ன்றது இருக்கு, டெலிவரி ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அதுலலாம் ஐ வாண்ட் ஹெல்ப். அதுக்கெல்லாம் நிறைய பப்ளிக் ஸ்பீக்கிங் கோச்சஸ் இருக்காங்க. ஐ ஒன்லி ஹெல்ப் them on the humor part of it. இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஸ்கிரிப்டை நீங்க எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா அதுல வந்து I'll help you to tell things in a different way so that it is humorous. இல்ல ஏதாவது ரெலவெண்டா ஒரு ஜோக்கு, இல்ல அன்னைக்கு இப்போ அந்த வீக்ல ஏதோ ஒரு விஷயம் ட்ரெண்டிங்கா இருக்கு, அத சில விஷயங்களை சொன்னாலே சிரிப்பாங்க. அந்த விஷயம் அந்த வாரம் நடந்துட்டு இருக்கல, நீங்க அதுக்குன்னு யோசிச்சு ஜோக்லாம் எழுதணுன்றது கூட இல்லை. அதை வந்து சும்மா நீங்க அப்படி போட்டாலே இட் வில் ஒர்க் அவுட். அந்த வாரம் ஃபன்னியா நடந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்த நீங்க எடுத்து சொன்னாலே சிரிப்பாங்க. லெட் தட் பி a little பொலிட்டிக்கல் ஜோக்ஸா இருக்கலாம், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு வாரம் அண்ணா கோர்னிகோ வந்து யாருன்னு சச்சின் டெண்டுல்கர் கேட்டாரு
அப்படின்றது ஒரு வாரம் இருக்கும். அந்த வாரம் நீங்க அந்த அந்த விஷயத்த சும்மா எப்படியோ ஒரு அனாலஜில கார்லேட் பண்ணாலே நீங்க வந்து சிரிப்பாங்க ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எப்படி நீங்க கார்லேட் பண்ணலாம். இல்ல உங்க எம்ப்ளாயிஸ்குள்ள இன்டர்னலா ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஏதாவது ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு லஞ்ச் சரியா இருந்திருக்காது. அத வந்து கம்பெனியே பேசியிருக்கும். இல்ல ஏதாவது கியூபிக்கிள்குள்ள பாம்பு வந்திருக்கும். என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. ஸோ எஸ். அவங்ககிட்ட பேசி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி ஐ ட்ரை டு கெட் தோஸ் திங்ஸ் அண்ட் ஐ ட்ரை டு புட் தட் அஸ் பார்ட் ஆஃப் தேர் ஸ்பீக்கிங் ஸ்கிரிப்ட். ஓகே. ஸோ அது ஐ ஹெல்ப் ஆக்சுவலா. ஸோ தட் இஸ் வாட் ஐ கால் அஸ் ஹியூமர் கோச்சிங். லைக் வந்து எஸ்பெஷலி ஃபார் சம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரெசன்டேஷன்ஸ் அதுலலாம். இல்ல நீங்க உங்களுக்கு வந்து யூ ஹேவ் அ கண்டென்ட் அண்ட் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் ஹியூமர் ஆன் தட். உங்களுக்கு வந்து அதை இன்னுமே கொஞ்சம் ஹியூமரஸா ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஐ ஹெல்ப் யூ வித் evaluating that content, reading through that, and say these are the areas you can work on and you can improve your humor. So these are the elements you can add. அந்த மாதிரிலாம். So that is what I call as humor coaching. But stand-up comedy is my primary thing actually. So ஓகே. my scripting and my performance. So that I do for ticketed shows as well as I am doing a lot of corporate shows and events. அதுதான் என்னோட primary. But this I'm doing as an another interest, like to help people ஓகே. improve humor as part of their scripts. அதுக்காக I'm doing that actually. Yeah. Nice. So I'm a big fan of Annachi, Okay. Ranganayaki, Nice. Maheshu. Okay. How did these characters happen? அதெல்லாம் ஹேப்பன்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நான் தான் சொன்னேன்ல, நாங்க வந்து அந்த நானும் வில்லியம்ஸும் வி வர் டூயிங் சம் ஸ்கெச்சஸ். சும்மா வி வர் டூயிங் சம் ஸ்கெச்சஸ். சும்மா தோன்றதெல்லாம் போட்டுட்டு இருப்போம். ஏன்னா பேண்டமிக்ல சும்மா இருக்கும், வீட்லயே இருக்கோம். என்ன பண்றதுன்னு தெரியல. எங்களுக்கு அந்த ஸ்டேஜுக்கு போய் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல. ஸோ ரைட்டிங் இட் ஷுட் நாட் ஸ்டாப். அந்த கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கணும்னால ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ வி டிட் ஒன் ஸ்கெச் வேர் அந்த ஃபுட் ரிவ்யூவர்ஸ்லாம் இப்போ பார்க்குறீங்கல்ல, ஃபுட் பிளாகர்ஸ், ஃபுட் ரிவ்யூவர்ஸ், இவங்க வந்து ஒரு பெட்ரோல் பங்கை பேர் ரிவ்யூ பண்ணால் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வி ரோட் ஒன் சிம்பிள் ஸ்கெச். Okay. அதுல அந்த பெட்ரோல் பங்க் ஓனர் கேரக்டர் ஐ டிட். அதை வந்து சும்மா பண்ண வேணான்றதுனால ஐ ஐ ஸ்டடிட் இன் திருநெல்வேலி. ஐ லிவ்ட் இன் திருநெல்வேலி ஃபார் மோர் தென் லைக் ஃபார் த ஃபர்ஸ்ட் 20 years ஆஃப் மை லைஃப் ஆக்சுவலா. பிறந்தது வேற ஊரு, பட் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அங்கதான் ஐ டிட் மை ஸ்கூலிங், காலேஜ்லாம். ஸோ அந்த ஸ்லாங் எனக்கு தெரியும். நாங்க பேச மாட்டோம் வீட்டில், வி டோன்ட் ஸ்பீக் லைக் ஆக்சுவலி திருநெல்வேலி ஸ்லாங்லாம் நாங்கள் ரொம்பலாம் பேச மாட்டோம். ஏன்னா எங்க அம்மா அப்பாலாம் மதுரை அந்த சைடு தான் ஆக்சுவலா. ஹாய். யூ கேன் எடிட் இட். யா. ஸோ அதான் அம்மா அப்பாலாம் வீட்டில் மதுரை ஸ்லாங் அப்படிதான் பேசுவாங்க. ஸோ நாங்கள் வீட்டில் ரொம்ப திருநெல்வேலி ஸ்லாங்லாம் பேச மாட்டோம். பட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் திருநெல்வேலி தான். ஸோ நான் பார்த்தது ஃபுல்லாக திருநெல்வேலி. எனக்கு இன்னும் டவுட் தெரியும், நான் திருநெல்வேலியில் சுத்தாத இடமே கிடையாது, போகாத ஏரியாவே கிடையாது. ஸோ எனக்கு அந்த ஸ்லாங்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும், லைக் ஹவு பீப்புள் ஸ்பீக்ன்ட்டு. ஸோ ஒரு பெட்ரோல் பங்க் ஓனர் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து சும்மா பேசாமல் இந்த ஸ்லாங்கில் பேசி ட்ரை பண்ணுவோன்னா ஐ டிட். அண்ட் ஃபியூ பீப்புள் லைக் இட் அண்ட் தே சேட் இட்ஸ் குட் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சும்மா ஒரு நாள் வாட் இஃப் அன் ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜர் இஸ் திருநெல்வேலி அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 2 டைலாக், அப்பதான் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆன பீரியட் ஆக்சுவலா. சும்மா ஒரு 2 டைலாக் சொல்லி போட்டேன். பீப்புள் ஸ்டார்டட் லைக்கிங் இட். இது ரொம்ப நல்லா இருக்கு, இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் எனக்கு என்னவோ அது வந்து ரொம்ப இல்ல, இதை பண்ணணுமா, நம்ம ஸ்டாண்டப் காமெடி தானே பண்ணணும், இது ஏன் இப்போ ஏதோ புதுசா இப்படி ஏன் பண்றோம், சரி சும்மா ஒன்று போட்டோம், ஏதோ நம்ம வந்திருக்காங்க ஃபாலோவர்ஸ், அவங்க சும்மா இருக்காங்க, என்கேஜ் பண்றதுக்காக ஏதோ ஒன்று போட்டோன்ட்டு அதை நான் பண்ணவே இல்லை. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு நரேஷ்னு, இங்க சென்னையில. அவர் வந்து ஒன் டே வென் வி மெட் ஃபார் டின்னர், நீங்க அந்த கேரக்டர் நல்லா பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்க அதை அந்த ஒரு வீடியோ பார்த்ததே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இட் வாஸ் வெரி குட், நீங்க அதை வந்து இன்னும் ஃபர்தரா நீங்க வந்து அதை பண்ணாம இருக்கீங்க. இல்ல மகேஷ், நரேஷ், ஐ டோன்ட் திங்க் அது எனக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல, எனக்கு ஸ்டாண்டப் காமெடி தான் வந்து. இல்ல நீங்க சும்மா பண்ணுங்க, உங்களுக்கு என்ன 1 நிமிஷம் பிட்ஸ் சும்மா போடுறதுல என்ன இருக்கு, ஸ்டார்ட் டூயிங் இட், இட் வில் ஹாவ் அ குட் ரீச் அப்படின்னு சொன்னோடனே அது மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் ஒண்ணுமே போடல, அந்த 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 கேரக்டரே விட்டேன். அதுக்கப்புறம் வேற ஏதோ கண்டென்ட்லாம் ஜென்ரேட் பண்ண கொஞ்சம் இது இருக்கையில ஒரு ஐடியா தோணுச்சுன்னு இன்னொரு வீடியோ போட்டேன். அதையுமே பீப்புள் பாட். சரி அப்போ கொஞ்சம் கன்சிஸ்டன்டா போடுவோம்ட்டு அடுத்து ஒரு 3-4 வீடியோ போட்டேன். எல்லாமே நல்லா போக ஆரம்பிச்சிச்சு. அதுல ஃபன் ஃப்ரைடேஸ்னு ஒரு வீடியோ போட்டேன் ஆக்சுவலா. இட் காட் அ குட் ரீச். நான் அது வரைக்கும் லிங்க்டின்ல எல்லாம் அதை போட மாட்டேன். இது வந்து இதுல இன்ஸ்டாகிராம்ல மட்டும் தான் போட்டுட்டு இருப்பேன் ஆக்சுவலா. அதுல சரி ஒரு வீடியோ சும்மா லிங்க்டின்ல என்ன போட்டு பார்ப்போம்னு போடையில இட் ஹேட் அ வெரி குட் ரீச் ஆக்சுவலா. சரி அப்போ ஐ டிசைடட் நம்ம அடுத்து ஒரு 20 வீக்ஸ் நான் எப்பயுமே அதான், ஏதாவது ஒரு விஷயம் போதா போலேன்னா ஐ வாண்ட் டு டூ இட் ஃபார் சம் டைம், தட் இஸ் மை திங். ஒரு 8 வீக்ஸ் 10 வீக்ஸ் 20 வீக்ஸ் அப்படின்னு நினைப்பேன் ஆக்சுவலா. இந்த 20 வீக்ஸ் வாரம் ஒரு வீடியோ போடணும்னு கன்சிஸ்டன்டா நம்மளே போடுவோம். அப்போ லிங்க்டின்ல ஐ ஸ்போக் வித் ஒன் கை, மேபி ஐ லேட்டர் ரெஃபர் ஹிஸ் நேம். அவர்கிட்ட சும்மா எனக்கு வந்து எனக்கு ஸ்டாண்டப் காமெடியில எனக்கு பிராண்டிங்லாம் எப்படிங்க பண்ணணும்னு தெரியல அப்படிங்கல, யூ டூ சம்திங் ஆன்லைன்லலாம், யூ டூ சம்திங்,
டூ இட் கன்சிஸ்டன்ட்லி ஃபார் 1 to 1.5 years. எதை பத்தியுமே யோசிக்காத, அதுல இருந்து எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும்னா யோசிக்காத, கன்சிஸ்டன்ட்லி டூ இட் ஃபார் 1 to 1.5 years அண்ட் see where it takes you, it will take you somewhere அப்படின்னு சொன்னார் ஆக்சுவலா அவரு. அது என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ இது ஒரு 20 வீக்ஸ் நம்ம இந்த வீடியோஸ் போட்டு பார்ப்போம். வாரம் வாரம் ஒரு அண்ணாச்சி வீடியோ, மதர் கண்டென்ட், ஸ்டாண்டப் காமெடி கண்டென்ட், லைவ் ஷோஸ்லாம் போட்டோம். பட் இது வாரம் ஒரு வீடியோ போட்டு பார்ப்போம், என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம்னு போடையில அப்படிதான் ஸ்லோலி ஐ ஸ்டார்டட். அதுல அந்த கிஷ் ஃப்ளோல தே கிவ் அந்த BMW கார் ஒரு 5 பேருக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அதே சமயத்துல அதுக்கு அந்த வாரம் அது ட்ரெண்ட்ல இருந்ததுனால ஐ மேட் ஒன் வீடியோ. I started, LinkedInல உங்களை அப்பையில இருந்து ஃபாலோ பண்ண ஓகே ஓகே. அந்த வீடியோ இட் காட் a very good reach. அது அவர் and I remember you got some comments also. Yeah, சுரேஷ் சம்பந்தமே he shared the video on LinkedIn saying this is so hilarious. He commented, then our comment நான் சும்மா ஒரு போஸ்டா போட்டிருந்தேன், அதுலயும் he came and commented this is very good, keep doing this, making people laugh is not an easy job, something போட்டிருந்தாரு ஆக்சுவலா. சோ அது ஒரு நல்ல ரீச் வந்த உடனே அது லிங்க்டின்ல நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ 20 வீக்ஸ் முடிஞ்சது. சரி, இப்போ நல்லா தானே போயிட்டு இருக்கு, அதை கண்டினியூஸா போடுவோம். இப்போ ஒரு 30 வீக்ஸ் முடிஞ்சிருக்கு. ஐ எம் திங்கிங் டு புட் இட் ஃபார் another 18 வீக்ஸ், லைக் 48 வீக்ஸ், லெட்ஸ் டூ அண்ட் வேர் இட் டேக்ஸ். அதுல சும்மா சொல்ல ஆரம்பிச்சதான் இந்த பேர்லாம். சரி, திருநெல்வேலி அண்ணாச்சி அறிக்கையில அவர் வந்து அவர் டீம்ல வந்து ஸ்வேதா அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க, ஊர் சைடுல உள்ள யாராவது இருப்பாங்கன்றதுனாலதான் அது வந்து ரங்கநாயகி அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சது. அது மகேஷ்ன்றதுதான் சும்மா ரேண்டமா சொல்ல ஆரம்பிச்சது. சரி, அதை அப்படியே திரும்ப அது எல்லா வீடியோலையும் போட்டு அப்படியே மில்க் பண்ணி அது அப்படியே போய்கிட்டு இருக்கு. பட் ஐ மேக் ஷுர் தட் எவ்ரி வீக் தட் இஸ் அன் ரைட்டிங் எக்ஸசைஸ் ஃபார் மீ. I'll think for few hours, I'll write it and then I'll shoot it. என் ஒய்ஃப் ஷூட் பண்ணுவாங்க, then I'll edit it and post it. இது வந்து வீக் ஆன் வீக் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. I don't think anything இதுல இருந்து எனக்கு இது கிடைக்கும்னா நான் எதுவும் எதிர்பார்க்கல. let it take somewhere அப்படின்ற மாதிரி I'm posting it. And actually it is taking me somewhere. எங்கயோ போயிட்டு தான் இருக்கு. Actually it is getting me a good number of new stand-up audience. அந்த அண்ணாச்சி வீடியோஸ் பார்த்தவங்க இது வரைக்கும் ஸ்டாண்டப் காமெடி அவங்க லைவ்ல பார்த்ததே இல்ல, நாங்க வீடியோஸ் மட்டும் தான் பார்த்திருக்கோம், பட் நீங்க ஏதோ பண்றீங்க, நாங்க பார்க்கலான்னு கிளப்புக்கு வந்திருக்கோம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாண்டப் ஆடியன்ஸ் நிறைய பேர் வராங்க. தட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் இப்போ கூட like few minutes back you remember my daughter came. She okay. saw this and she was telling the comedy பண்ணுவாங்களே அதெல்லாம் அதான். சோ கிட்ஸ்லாம் நிறைய பேர் வீட்ல எல்லாம் பாக்குறாங்க. ஆக்சுவலா கிட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ட்டு. So slowly I'm taking that character to stage also. I'm in some shows I'm doing like 15 minutes 20 minutes of that character on stage and people are enjoying it. நல்ல வைபா தான் போயிட்டு இருக்கு. So even I have a plan to do a show where 30 minutes I'll perform as Ramkumar and 30 minutes I'll perform as Annachi. So I'm working on that. அத கொஞ்சம் என்ன சொல்றது, அது இந்த ஸ்டாண்டப் காமெடியிலேயே ஒரு தியேட்டரிக்கல் ஸ்டாண்டப் காமெடிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஐம் இன்வால்விங் சம் எலமெண்ட்ஸ். இட் வில் பி an act. அது வந்து சும்மா நின்று மைக்ல பேசுற மாதிரி இருக்காது. கால் வெல்கம் அந்த மாதிரிலாம் வச்சு I'm doing really nice. The recent one நான் பார்த்தேன், John requirement change பண்றது. ஆமா. So that was really good. And so இப்போ ராம், இப்போ upcoming இப்போ நிறைய பேர் வந்து they are getting into stand up comedy. I mean it's something இப்போ பாத்தீங்கன்னா இந்த pandemicல பாத்தீங்கன்னா many people started exploring several domains. பார்க்கும்போது இப்போ stand up comedyல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறங்குறாங்க, and especially lot from the IT side. அதெல்லாம் கேட்டப்போ என்னன்னா, எங்களோட ப்ராப்ளம் நாங்க ஷேர் பண்ணாதான் காமெடி ஆரம்பிச்சோம். Now it's like a stand up comedy which is happening. So so yeah, இப்போ நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, எஸ்பெஷலி பேண்டமிக் டைம்ல. ஸோ சஜஷன்ஸ் சொல்ல மாட்டேன், லைக் what do you think that you can tell these people? There might be சில பேர் உங்களை ரீச் கூட பண்ணிருக்கலாம், பண்ணுவாங்க நிறைய பேர் பண்ணுவாங்க. yeah. So are you suggesting or what is that you think these guys needs to do? ஓகே. ஸோ என்னன்னா இந்த பேண்டமிக்ல எஸ்பெஷலி நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவும் இப்போ எனக்கு வந்து ஃப்ரம் ஐடி, நான் ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜர் பேசினோடனே நிறைய பேர் அந்த வீடியோஸே நிறைய பேர் ஐடில இருந்து புல் பண்ணிட்டு வருது. அவங்க ஆஃபீஸ்ல அவங்க ஃபன்னி இருக்கக்கூடிய ஆளுங்க வந்தா சிரிக்க வச்சிருவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கெல்லாம் they want to try comedy. It's a good thing. அது நல்ல விஷயம் தான். ஜூம்லனோடனே நிறைய வேற ஊர்ல இருந்தெல்லாம் கூட people started like when we were doing Zoom mics for close to 1.5 years. சேலம்ல, தர்மபுரியில, ஊர் சைடு, பெங்களூரு, எங்கெங்கயோ இருக்க காமிக்ஸ் தான். பிகாஸ் அந்த பேரியர் இஸ் broken. எல்லாருமே they started trying comedy content on Zoom mics எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நான் யாரு ஸ்டாண்டப் காமெடி பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், லைக் ஓப்பன் மைக்ஸ் நடக்கும். யூ கோ ஹிட் ஓப்பன் மைக்ஸ், கோ ட்ரை யுவர் கண்டென்ட், லைக் கோ ட்ரை இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள். நீங்க எழுதையில உங்களுக்கு ஒரு விஷயம் பயங்கர ஃபன்னியா தோணிருக்கலாம்,
நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசல ஒரு விஷயம் பயங்கர ஃபன்னியா இருந்திருக்கலாம் அந்த சிச்சுவேஷன்ல. ஆனா கெட்டிங் ஆன் ஸ்டேஜ் அண்ட் டாக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள், அதை நீங்க ஃபன்னியா டெலிவர் பண்ணி அவங்களை சிரிக்க வைக்கிறது, இட்ஸ் நாட் த சேம் திங் ஆக்சுவலா. இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேருக்கு சொன்ன ஜோக் வந்து நீங்க ஒரு ஸ்டாண்டப் காமெடி கிளப்ல நீங்க சொன்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ வாட் எவர் கண்டென்ட் யூ ஹேவ், ஸ்டார்ட் ரைட்டிங் சம் ஜோக்ஸ் அண்ட் ஸ்டார்ட் பெர்ஃபார்மிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள். சென்னையில இப்போ ஓப்பன் மைக்ஸ் நிறைய நடக்குது. மண்டே அண்ணா நகர்ல நடக்குது, மெட்ராஸ் காமெடி கிளப்னு ஒருத்தவங்க பண்றாங்க. டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேஸ் அரகுர காமெடின்னு ஒருத்தவங்க பர்கர்மேன் பெசன் நகர் அண்ட் பர்கர்மேன் நுங்கம்பாக்கம் அங்க 2 இடத்துல நடக்குது. வெனஸ்டேஸ் தங்கிலீஷ் காமெடிஸ் ஆர் இஸ் டூயிங் ஓப்பன் மைக். தேர்ஸ்டே விக்கல்ஸ் இஸ் டூயிங் ஓப்பன் மைக். ஸோ ஆல் 5 days ஆஃப் த வீக் சிட்டில ஓப்பன் மைக்ஸ் நடக்குது, எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஸ்டாண்டப் காமெடி. இது போக அன்கால் ஆக்ஷன் ஒருத்தவங்க ஆல் ஆர்ட்ஸ் மைக் பண்றாங்க. அதுல சிங்கிங், பொயட்ரி, ஆக்டிங், என்ன வேணா நீங்க யூ கேன் கோ அண்ட் டூ. அது மாதிரி ஆல் ஆர்ட்ஸ் ஓப்பன் மைக்ஸ் நடக்குது. ஸோ கோ ஸ்டார்ட் ஹிட்டிங் ஓப்பன் மைக்ஸ் அண்ட் ஸ்டார்ட் ட்ரையிங் அவுட் யுவர் கண்டென்ட். அதே தான் என்ன நான் சொல்றதுதான், ஒரு 10 ஓப்பன் மைக், டோன்ட் திங்க் அபவுட் எனிதிங். ஹிட் அட்லீஸ்ட் லைக் ஒரு 4 months ஆர் 5 months. யூ ஸ்டார்ட் ஹிட்டிங் எவ்ரி வீக் அட்லீஸ்ட் ஒரு 2 ஓப்பன் மைக்காவது பண்ணுவேன், இல்லை 3 ஓப்பன் மைக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு 10 weeks நீங்க கண்டினியூஸா பண்ணுங்க. தென் யூ வில் ரியலைஸ் வேர் யூ ஆர். எதுவுமே வந்து நீங்க அதுக்குள்ள எனக்கு இது கிடைச்சிடணும், அதுக்குள்ள எனக்கு வந்து ஒரு ஷோ ஸ்பாட் கிடைச்சிடணும், அதுக்குள்ள எனக்கு 2 வீடியோ வைரலா போயிடணும் அப்படின்லாம் நினைச்சா ஒண்ணுமே நடக்காது. எவ்ரி திங் வில் டேக் இட்ஸ் டைம். வைரலா போகாமலே கூட போகலாம். லைக் யூ நெவர் நோ வாட் வில் ஹேப்பன். ஸோ இட் இஸ் லைக் அதனால ஒரு 10 வாரத்துக்கு ஒரு 2 ஓப்பன் மைக் யூ ஹிட் ரிப்பீட், அவ்வளவுதான். நீங்க உங்க கண்டென்ட் ஒரே 4 நிமிஷத்தை கூட எல்லா ஓப்பன் மைக்லயும் போய் ஒரே 4 minute கண்டென்ட் ட்ரை பண்ணிட்டே இருக்கு. நீங்க ஒரு மைக்கு புதுசா எழுதணும் கூட இல்ல. என்கிட்ட 4 ஜோக் இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். அதுல எது ஃபிளஃப், எதுக்கு சிரிக்கிறாங்க, எதுக்கு சிரிக்கல. ஒரு 4 ஜோக் வச்சிருக்கீங்களா, 2 தான் ஒர்க் ஆகுதுன்னா அந்த 2 மட்டும் வச்சுக்கிட்டு மீதி 2 புதுசா எழுதுங்க, பழைய 2 விட்டுருங்க. ஸோ அந்த எடிட்டிங், ட்ரையிங் அண்ட் ரீட்ரையிங், அதுதான். டூ தட் ஃபார் 10 weeks அண்ட் சி அண்ட் யூ வில் கெட் அ ரியலைசேஷன். உங்களுக்கே தெரிஞ்சிடும் வாட் இஸ் திஸ் ஆர்ட் ஃபார்ம், உங்களுக்கு வருதா வரலையா அப்படின்ற டெசிஷன்லாம் யூ யுவர் செல்ஃப் கேன் டேக் ஆஃப்டர் 10 weeks. பட் 10 வாரம் ஒரு 20 மைக்காவது ஹிட் பண்ணாம யூ டோன்ட் டேக் அ கால். எனக்கு வரல, யாரும் சிரிக்கல, இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னா யூ ஷுட் நெவர் டிசைட். அட்லீஸ்ட் கோ ஃபார் லைக் 10 weeks, 20-25 mics and then take a decision. Yeah, so that is what I say. But if you are really funny, you'll find yourself. Chennai circuit, comedy circuit is a very supportive circuit. இங்க போனா எல்லாருமே இட்ஸ் வெரி என்கரேஜிங், பயங்கரமா இன்க்ளூசிவா இருப்பாங்க, உங்களுக்கு ரிவ்யூஸ்லாம் கொடுப்பாங்க. திஸ் இஸ் சம்திங் யூ ஆர் டூயிங் குட். இல்லை நீங்க பழைய காலத்து ஜோக்கு எல்லாம் எடுத்துட்டு வந்து சொன்னீங்கன்னா, இல்லை தம்பி இதெல்லாம் ஒர்க் ஆகாது, இதெல்லாம் வந்து வேலையே செய்யாது அப்படின்றதையும் தெளிவா சொல்லிடுவாங்க ஃப்ரண்டாவே. இல்ல நீங்க பிளாகியரைஸ் பண்ணீங்கன்னா அதெல்லாம் ஃபர்ஸ்டே வார்ன் பண்ணிடுவாங்க. நீங்க யூடியூப்ல ஏதோ பார்த்துட்டு வந்துட்டு அதே ஜோக்கை இங்க வந்து திரும்ப சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இங்க எல்லாம் வந்து டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் கண்டென்ட் கன்சியூம் பண்ணிருப்பாங்க. சி someone who is in a circuit. ஸோ பிளாகியரிசம்லாம் வாய்ப்பே இல்லை. யூல் கெட் காட் லைக் ஜஸ்ட் லைக் தட் ஆக்சுவலா. ஸோ அது எல்லாமே யூல் கெட் தட் கிளாரிட்டி. ஸோ கோ ஹிட் அ மைக், ஸ்டார்ட் பர்ஃபார்மிங் ஃபார் அட்லீஸ்ட் லைக் 10 weeks, 20-25 mics and then take a decision ஆக்சுவலா. அதுக்குள்ளேயே நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் will ஐடென்டிஃபை. உங்களுக்கு ஷோ ஸ்பாட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். லைக் வந்து நீங்க ஒரு 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 10 வாரம் 20 வாரம் போறீங்கனாலே நீங்க நல்ல ஆள்னா, உங்களுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்றது ஐடென்டிஃபை ஆயிருச்சுன்னா, உங்களுக்கு ஒரு 5 minutes 10 minutes ஷோ ஸ்பாட்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலா, டிக்கெட் ஷோஸ்ல. தென் யூ டேக் இட் அப் ஃப்ரம் தேர் ஆக்சுவலா. Okay. It's really been a great connect, Ram, and like like more than interviewing you in the Copy and Conversation, I'm a big fan of that Annachi. That's how like from the BMW thing which you shared about the Kiss clothing, I've been following, and my wishes that you do more, and whatever you shared now, right? It is actually pretty helpful for all the people who have been watching and listening to, along with what my little minion is doing now, if people are watching this show on the YouTube. So Mikka Nandri, and thank you for coming over. நீங்க ஷேர் பண்ண like for the upcoming stand-up comedians கூட these points what you shared will really be helpful. And in terms of like though I want to end the show, but any show we end it only to start yet another beginning. So thanks for coming over and giving that time of yours. Best wishes to you, Ram. And thank you, Mira. It was nice conversing with you, and thank you so much for having me in your Copy and Conversations. I wish you the best for many more episodes, many more lot of நிறைய பேரை இந்த மாதிரி கூப்பிட்டு பேசி புதுசா வர வேற யாருக்கோ
இன்ஸ்பிரேஷன்ஸ்லாம் யூ கேன் கெட். இந்த ஷோல பெருசா இன்ஸ்பிரேஷன்லாம் இருக்காது. இந்த ஷோ வந்து சும்மா It is ஒரு ஸ்டோரி definitely. தான் இருக்கும். பட் யா டெஃபினெட்லி யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப் அண்ட் கீப் டூயிங் இட் ஆக்சுவலா. Thank you so much. And this show will go in the simple format, not getting into too much of a editing. To the viewers who wants to see what you saw, what happened in the video, please come to the YouTube, because you will have little Minion also who was playing with me here in the show when I was talking to Ram, because that's my daughter Maya Ram. She's a big fan of you. Thank She you. likes the Thank you so Ranachi much. thing a lot, and as soon as she heard me talking to you, Definitely. she was here to see you. So Nice. we'll see you soon, all of you, with yet another Kapi and the Conversation Connect. Nandri. Thank you, Ram. Thank you, Meera. Thank you so much.